ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் vlogs. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 1 part சாம்பார் சாதம் தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி, அரை கப்பு தோரம்பருப்பு, ஒரே ஒரு வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கேரட் கொஞ்சமாக, கொஞ்சம் பீன்ஸு, கத்திரிக்காய் கொஞ்சோண்டு, கடுகு, ஜீரகம், மிளகாய் வெத்தல், மஞ்சள் பொடி, தனி மிளகாத்தூள், சாம்பார் பொடி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, ஒரு 2 ஸ்பூன் நெய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இப்போது சாம்பார் சாதத்துக்கு ஒரு குக்கரில் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுக்கோங்க. அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு செய்யுங்க. இந்த சாம்பார் சாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ கேரட் சேர்த்துடலாம். நான் ஒரு கேரட் தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பீன்ஸ் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பீன்ஸ் ஒரு 4 அதை இது பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கத்திரிக்காய் சேர்க்கலாம். கொஞ்சமாக கத்திரிக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி அதை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருந்தால் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஆல்ரெடி என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். சமையல் வீடியோஸ், மீன்வெளி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். காய் நீங்கள் எந்த காய் உங்களுக்கு வேணுமோ எந்த காய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். கோஸை தவிர மீதி எந்த காய் வேணால் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ இதில் நான் 1 கப்பு அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசி இதில் சேர்த்துடலாம். இந்த சாம்பார் சாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் டிஷ் ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்பளம், இது வறுவல், அந்த மாதிரி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ 1 கப்பு அரிசிக்கு அரை கப்பு தோரம்பருப்பு சேர்க்குறேன். எப்போவுமே 1 கப்பு அரிசிக்கு அரை கப்பு தோரம்பருப்பு தான் சேர்த்து இந்த சாம்பார் சாதம் செய்யணும். இப்போ அது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. அது எப்போவுமே பார்த்தீங்கன்னா அரிசி கூடுதலாக எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு அரிசி ஏற்றினாலும் அரை கப்பு தோரம்பருப்பு சேர்த்துருக்கேன். வேறு என்ன டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னோடய சேனலில் எல்லா சமையல் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் போய் என்னோடய சேனல் நேம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ இதில் புளி கரைசல் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். அதை நீங்கள் எந்த காய் வேணுமானாலும் உங்களுக்கு முருங்கைக்காய் கூட இதில் சேர்த்துக்கலாம். கோஸை தவிர வேறு எந்த காய் வேணால் நான் சேர்த்துக்கலாம். நான் இதில் பூண்டு சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் பூண்டு கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது பார்த்தீங்கன்னா 1 part சாம்பார் ரைஸ் தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். வேறு என்ன டவுட்ஸ் எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எல்லா ட்ரெஸ்ஸஸ்மானதும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நான். நீங்கள் போய் சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். லெஹங்கா, டிசைனர் சாரீஸ், குர்த்திஸு, பார்ட்டி வேர் குர்த்திஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட்ஸில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுலேயே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் எது இருந்தாலும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நான் 6 கப்பு தண்ணி சேர்க்குறேன். அந்த அளவு சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா குழையாக வரும் அந்த சாம்பார் சாதம். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அதை அப்படியே கலந்து விட்டுடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து அளவாக இது பண்ணிக்கோங்க. கம்மியாக ஊற்றினீங்கன்னா சாம்பார் ரைஸ் குழையாமல் இருக்கும். அதனால் நான் சொன்ன அளவுக்கு கரெக்டாக செஞ்சிங்கன்னா தண்ணி
உங்களுக்கு சாதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாம்பார் சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஈஸியாக இந்த சாம்பார் சாதம் வந்து செஞ்சிடலாம். இப்போ சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சி இருக்கு பாருங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 7லேருந்து 8 விசில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு குழம்பு சாதம் ரொம்ப குழைய நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது இப்போ தாளிப்பு இதுகளுக்கு பார்த்துடலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யை சேர்த்துடலாம். இப்போ அதுலேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. இப்போ கடுகு சேர்த்துடலாம். இப்போ ஜீரகம் சேர்த்துடலாம். இப்போ மிளகாய் வத்தல் 4 மிளகாய் வத்தல் நான் சேர்க்குறேன். காரம் எவ்வளோ தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்க்குறேன். பெருங்காயம் வந்து இன்க்ரீடியன்ஸில் காமிக்க மறந்துட்டேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த சாம்பார் சாதத்தில் அப்படியே இதில் சேர்த்துடலாம். இப்போ இது அப்படியே இது எல்லாத்தையும் இந்த சாம்பார் சாதத்தில் அப்படியே சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சாம்பார் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு 1 பாட் சாம்பார் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சாம்பார் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு என்ன டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.